அதிமுகவிலே இணையும் வைத்தியலிங்கம். மகிழ்ச்சியில் எடப்பாடி, அதிர்ச்சியில் ஓபிஎஸ். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே வைத்தியலிங்கம் அதிமுகவின் மூலமாக சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்தார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். அதற்கடுத்து ஓபிஎஸ் உடைய அணியிலே, அதாவது ஓபிஎஸ் பின்னால் செல்ல ஆரம்பிக்கிறார் வைத்தியலிங்கம். அப்படி ஓபிஎஸ் அணியின் பின்னால் சென்று ஆரம்பித்ததுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் வைத்தியலிங்கம் செய்ய ஆரம்பிக்கிறார். திருச்சியிலே போடப்பட்ட முதல் மாநாடு ஓபிஎஸ் உடைய முப்பெரும் விழா அப்படிங்கிற மாநாடு. அதுதான் முதலும் கடைசி மாநாடு அப்படின்னே கூட சொல்லலாம். அதற்கடுத்து கோவை, அதற்கடுத்து மதுரை என அறிவிப்புகள் என்பது வெளிவந்து கொண்டிருந்த போதிலுமே கடைசி வரைக்கும் இதுவரைக்கும் எந்த ஒரு மாநாடும் நடத்தப்படலை. ஏன்னா முதல் மாநாட்டுக்கு வைத்தியலிங்கம் ஏகப்பட்ட செலவுகளை பார்த்தார், அனைத்து விதமான வேலைகளையும் பார்த்தார். இரண்டாவது மாநாட்டிற்கு நான் செலவுகளை பார்த்தால் நான் என்னுடைய குடும்பம் நடுத்தருவுக்குத்தான் வந்துவிடும் என நினைத்த வைத்தியலிங்கம் ஒதுங்கிக் கொண்டார். இதன் காரணமாகத்தான் ஓபிஎஸ் உடைய அடுத்தடுத்த மாநாடுகள் என்பது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தள்ளி வைக்கப்பட்டுக் கொண்டேதான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய ஆதரவுகள் நாளுக்கு நாள் கரைந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் தான் உண்மையான அதிமுக, எங்கள் பின்னால் தான் இருக்கக்கூடிய நபர்கள் உண்மையான அதிமுக தொண்டர்கள் என சொல்லிக் கொண்டிருக்கூடிய ஓபிஎஸ் தரப்பினர் திமுகவிலே ஐக்கியமாகிட்டு இருக்காங்க. மனோஜ் பாண்டியன் ஆகட்டும், அதே போல மருது அழகராஜ் போன்றவர்கள்லாம் திமுகவிலே ஐக்கியமாயிருக்காங்க. நேற்றைய தினம் கூட பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ்க்கு மிகவும் உறுதுணையாக இருந்த வலதுகரமாக செயல்பட்ட மனோஜ் பாண்டியன் திமுகவிலே இணைந்திருந்தார். இது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்பட்டு கொண்டு, அதுவும் மருது அழகராஜ் அவர்கள் திமுகவில் இணையக்கூடிய சூழலில் முதல்வர் ஸ்டாலினிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி இருக்கிறார். ஆலந்தூர் தொகுதியில் மறுபடியும் எனக்கு வாய்ப்புகளை கொடுத்தால் திமுகவிலே இணைந்து கொள்கிறேன் என சொல்லித்தான் இணைந்திருக்கிறார். அடுத்தபடியாக நமது வைத்தியலிங்கம் இருக்கிறார். வைத்தியலிங்கத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்துக் கொண்டிருந்தாலுமே தற்சமயம் ஓபிஎஸ் விட்டு வெகு தூரம் விலகி நிற்கிறார். ஓபிஎஸ்க்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என வைத்தியலிங்கம் ஒதுங்கி நிற்கிறார். அப்படிப்பட்ட வைத்தியலிங்கத்தை பொறுத்த வரைக்குமே ஒரத்தநாடு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரத்தநாடு தொகுதியிலே வைத்தியலிங்கத்தை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே தோற்கடிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய வேலைப்பாடுகளை புறம் பார்த்துக் கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவின் முக்கிய தலைவர்களின் மூலமாக வைத்தியலிங்கம் பேச்சுவார்த்தை என்பது நடத்த ஆரம்பித்திருக்கிறது. அதாவது ஓபிஎஸ் அணியிலிருந்து அனைவருமே மாற்று கட்சியில் செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் திமுகவின் பக்கம் போவதற்கு எனக்கு விருப்பம் என்பது கிடையாது. நான் அதிமுகவிலே இணைந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஒரத்தநாடு தொகுதி மறுபடியும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே எனக்கே வேண்டும். என்னுடைய தொகுதியை எனக்கே பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் கண்டிப்பாக அதிமுகவில் நான் இணைந்து கொள்ள தயாராக இருக்கிறேன் என வைத்தியலிங்கம் தற்சமயம் அதிமுகவின் முக்கிய தலைவரிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்பட்டதாகவும் மிக விரைவாகவே மன்னிப்பு கடிதம் என்பது கொடுத்துவிட்டு அதிமுகவே நமது வைத்தியலிங்கம் இணைந்து கொள்ள தயாராக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். வைத்தியலிங்கம் மட்டும் அதிமுகவில் இணைந்து விட்டால் ஓபிஎஸ் உடைய கதை என்பது முழுவதுமாக முடிக்கப்படும் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.